அடுத்தது இந்த ஆடி மாதம் எப்படி இருக்க போகுது, மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த ஆடி மாத பொது பலன்கள் எப்படி இருக்க போகுதுன்னு கொஞ்சம் சொல்லுங்கய்யா. மிதுன ராசி நேரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பண வரவு சீராக இருக்கும் இந்த மாதம். ஏன்னா மெயினே வந்து காசு தான் வரும். ஆனால் வர காசை எப்படி சேர்த்து வைக்கிறதுன்னு யோசிங்க. காசை செலவு பண்ணலாம்னு யோசிக்காதுங்க. ஏன்னா சேர்த்து வைக்க தான் அதுக்கான விஷயம் உங்களுக்கு புரிய வரும். ரெண்டாவது, வேலையில் அலைச்சல் இருக்குங்க. நீங்க போற இடம்லாம் என்னடா இது ஒரு அலைச்சலா இருக்கு, என்னடா மண்டை குழப்பமா இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்க. புரியுது. இருந்தாலும் அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க. ஏன் சொல்றேன் பாத்தீங்கன்னா, யார்கிட்டும் வாக்குவாதம் பண்ணாதீங்க. வாக்குவாதமா கொஞ்சம் சுலபமா விட்டு போயிட்டீங்கன்னா அடுத்தடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிசினஸ் ஆகட்டும் இல்ல வேலையாகட்டும் உங்களுக்குன்னு வர அந்த அங்கீகாரம் வந்து கிடைக்கும். குடும்பத்துல மெயினா பாத்தீங்கன்னா வந்து சந்தோஷம் நிலவும், சுபகாரியம் உங்க வீட்டுல கண்டிப்பா நடக்கும். ரெண்டாவது, திருமணமாக இருக்காங்க தெரியுமா, இந்த 90s கிட்ஸ், அவங்களுக்கு திருமணம் வந்து யோகம் அமையும். இன்னும் சிலருக்கு ஜாதக ரீதியா சொல்ல போனாங்களே, தசாபுத்தி நல்லா இருந்ததுன்னா குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு இந்த ஆடி மாசம் குழந்தை பாக்கியத்துக்கு உண்டான காலமா இருக்கும். நீங்க கேட்கலாம், சார் ஆடி மாசம் புதுசா கல்யாணம் பிரிச்சு வச்சிருவாங்க எப்படி? புது கல்யாணத்தை சொல்லலைங்க, பழைய கல்யாணம் ஆனவங்களே கல்யாணமாய் திருமணமாய் குழந்தை பாக்கியம் இல்லாத இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த மாதம் வந்து பாத்தீங்கன்னா வந்து நீங்க வழிபாடு முறையில ஆகட்டும், அதாவது உங்க வீடு பக்கத்துல இருக்க ஜீவசமாதிக்கு போங்க. உங்க எந்த ஊரு மக்கள் உங்க கூகுள்ல பண்ணி பாருங்க, நியர்பை ஜீவசமாதி போடுங்க. அங்க ஒரு ஜீவசமாதி காட்டும். அந்த சித்தர் கோயிலுக்கு போயிட்டு வழிபாட்டு அடுத்து நீங்க இருக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த மாசம் வந்து குழந்தை பாக்கியத்துக்கு உண்டான ஒரு மாசமும் அமையும். ரெண்டாவது, வர காசை சேமிச்சு வைங்க. புதுசா பிசினஸ் ஆரம்பிக்கிறீங்களா, தயவு செய்து ஆரம்பிங்க. இல்ல வர இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்களா, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த ஷேர் மார்க்கெட்டு அதை தாண்டி பாத்தீங்கன்னா வந்து நான் ட்ரேடிங் பண்றேன் இது பண்றேன்னா முன் அனுபவம் எல்லாம் பண்ணாதீங்க. புதிய பிசினஸ் ஆரம்பிக்கிறது போதும் சரி, அந்த டாக்குமெண்ட் இருக்குல்ல லீகலா பண்ணுங்க, இல்லீகலா எதுவும் பண்ணாதீங்க. 1-4 தடவை படிச்சு பார்த்துட்டு பார்ட்னர்ஷிப் இதாகட்டும் எதுவாக பண்ணுங்க. டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை சரியா படிச்சு பாருங்க. கண்டிப்பா டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் தான் முக்கியம். அது பண்ணீங்கன்னா பிரச்சனை இல்லாம ஸ்மூத்தா வந்து பிசினஸ் ரன் ஆகுங்க. அப்ப நீங்க சொல்றபடி பார்த்தா இந்த என்ன சொல்றது, நம்முடைய இந்த டாக்குமெண்ட் சம்பந்தமா உங்களுக்கு வந்து பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்றீங்களா? இந்த மாதத்துல இந்த மாதம் இல்லை, இப்போ ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறீங்க, அதுக்கான சுமூகமான விஷயம் வருது. ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த டாக்குமெண்ட் பாத்தீங்கன்னா இன்னைக்கே இல்லை, அதுக்கு 10 வருஷமும் கழிச்சு நீங்க ஒரு ஜாயின்ட் பிசினஸ் பண்ணிட்டு இருப்பீங்க பார்ட்னர்ஸ்குள்ள. இன்னைக்கு பாத்தீங்கன்னா பெரிய சாம்ராஜ்யமா இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்ச நிறைய பிசினஸ் சென்டர் இருக்கும், பெரிய பெரிய கடையெல்லாம் இருக்கும். அதெல்லாம் உடஞ்சது காரணம்னா பார்ட்னர்ஷிப்ல அந்த பிரச்சனையில தான் வந்து அந்த விஷயமே முடிஞ்சு போயிருக்கும். அப்படின்னும் போது நீங்க ஆரம்பிக்கும் போது அந்த லீகலா ப்ராப்பரா பண்ணிட்டு அதை ஆரம்பிச்சீங்கன்னா நாளைக்கு சட்ட சிக்கல் இருக்காது. என்னதான் ஃப்ரெண்டு மாமா மச்சான் அப்படின்னாலுமே காசு கொடுக்கும் போது வாங்கும் போது சரி, நாளைக்கு என்ன வரும்னு தெரியாதுல்ல, அதுக்கு இன்னைக்கு முன்னெச்சரிக்கையா இருக்கும் போது நடக்கும். ஏன்னா 10ல சனி இருக்கனால பிசினஸ்ல அமைச்சு கொடுக்கும், நல்ல தொழில் கொடுக்கும். ஆனா அதுல கொஞ்சம் நம்ம முன்னெச்சரிக்கையா இருக்கணும், அவ்வளவுதாங்க. 10ல சனின்றீங்க, பொதுவாகவே சனி வந்து தொழில்காரகன், கடுமையா உழைப்புக்கு சொந்தக்காரன்னு சொல்லுவாங்க. அப்போ உங்களை வந்து இன்னும் கடுமையா தானே உழைக்க சொல்லுவாரு தொழில்ல. கண்டிப்பா. ஏன்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பாக உழைக்க சொல்ல நீங்க சொல்றீங்க, ஆனா குரு உச்சம் பெற்ற குருவோட பார்வையும் அவர் மேல படுது. சோ அப்படின்னும் போது அந்த உழைப்புக்கு ஏத்த ஊதியம்னு சொல்றோம்ல, நான் அதான் முன்னே சொன்னேன். நீங்க அந்த பிசினஸ் பண்ணமாகட்டும் ஆபீஸா இருக்கட்டும் அந்த மன உளைச்சல் வாக்குவாதம் பண்ணாதீங்கன்னு சொன்னது. சோ நீங்க அந்த உழைப்புக்கு ஏத்த ஊதியம் கிடைக்கும்னு நான் முந்தைய சொன்ன மாதிரிதான் அதே மாதிரி உச்சம் பெற்ற குருவோட பார்வையும் சனி மேல படுது. அப்படின்னும் போது உங்களுக்கு அந்த பிசினஸ் ஆகட்டும் இல்ல வேலையாகட்டும், நீங்க செய்யற சொந்த தொழில் அடுத்து வந்து பிசினஸ் இம்ப்ரூவ்மெண்ட் பண்றேன், அடுத்து ஒரு பிரான்ச் போறேன் அப்படின்னா தாராளமா போடுங்க. ஏன்னா அதுக்கான காலகட்டம் இது. அப்படின்னும் போது நீங்க ஒரு பிசினஸ் டெவலப்மெண்ட் பண்ணலாம். ரைட். ஏன்னா இப்ப குரு நின்ற இடத்தை விட குரு பார்வை வந்து ரொம்ப உயர்வா சொல்லுவாங்க ஜோதிடத்துல. அதுதான் உண்மை. குரு பார்வைப்படும் போது நல்லா இருக்கும். அப்படி பார்க்கும்போது இவர் தொழில் ஸ்தானத்துல இப்ப மிதுன ராசிக்காரங்களுக்கு தொழில் ஸ்தானத்துக்கு குரு பார்வை வருது இல்லைங்களா? அப்ப அவங்க வந்து இன்னும் நல்லா இருக்கும். அதே சமயத்துல அவங்க வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இன்னும் குறிப்பா சொல்ல போனா பார்ட்னர்ஷிப்ல இருக்கிறவங்க கரெக்டா பார்த்து நடந்துங்கன்னு சொல்றீங்க. சரிங்களா? ஆமாங்க.